அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி. காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், இப்போது பாத சனி நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு. அதாவது விரைய சனி முடிஞ்சு ஜென்ம சனி முடிஞ்சு இப்போ உங்களுக்கு பாத சனி நடந்துகிட்ருக்கு. நிறைய பேத்துக்கு ஒரு தயக்கமும் பயமும் இருக்குது. சார் உங்கள் 7.5 சனி எங்களுக்கு முழுசாக முடியல, எங்களுக்கு எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும், இந்த பாத சனி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணல, பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு, மன உளைச்சலாக இருக்குது, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கோம், சுற்றி இருக்கிறவங்கனால நிறைய பிரச்சனை, நிறைய சூழ்ச்சி பண்ணுறாங்க, வேலை செய்கிற இடத்துல எங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க, ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, வேலை வாய்ப்பு இல்லை, அதேமாதிரி வருமானம் இல்லை, பணம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய மகர ராசிக்காரன் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா 2020, 2021, 2022 பார்த்தீங்கன்னா படாத பாடுபட்டீங்க. 2.5-3 வருஷமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் அதிகமாக நடந்தது. மறக்க முடியாத காலகட்டமாக அந்த 2.5-3 வருஷம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருந்தது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50% 75% பாதிப்பு இருந்தது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் ஒரு 50% 75% பாதிப்பு இருந்தது. 100% யார் பாதிக்கப்பட்டாங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்க தான். ஏன்னா சந்திரனோட நட்சத்திரம். மன உளைச்சல் உங்களுக்கு அதிகமாக இருந்தது, மன ரீதியான பாதிப்பில் இருந்தீங்க. நம்ம எதுக்கு வாழணும், நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து விட்டுறலாம், நம்ம வாழ்க்கையே தேவை கிடையாது, நம்ம உயிரே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேத்துக்கு தற்கொலை எண்ணங்கள் வந்துச்சு. 2.5-3 வருஷம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களை போட்டு புளிஞ்செடுத்தார், சக்க புளி புளிஞ்செடுத்துட்டாருன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு பிரச்சனை. ஆனால் நிறைய பாடத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார். உங்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்க, யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, சுற்றி இருக்கிறவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்க சுயரூபம் என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் பாருங்கள், இனி வரக்கூடிய காலகட்டம் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த 2024 நம்ம அடி எடுத்து வச்சிட்டோம். இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருஷமாக இருக்கும் உங்களுக்கு. பாதசனி தாங்க உங்களுக்கு. பாதசனி பெருசாக பாதிப்பு கொடுக்காது. சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சனி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை கொடுக்குற சனியே நல்லது பண்ணிட்டு போகும், கடைசியில் நல்லது பண்ணிட்டு போகும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நல்லது நடக்கும். ஜென்ம சனி தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கும். 2020, 2021, 2022 தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். உடம்பு டயர்டாக இருந்திருக்கும், டல்லாக இருந்திருக்கும், டல்லாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருந்திருக்கும், சுறுசுறுப்பாக இருந்திருக்காது, பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருப்பீங்க, கலர் கம்மியாக இருப்பீங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்கள், வெள்ளையாக இருந்தவங்க கருப்பாக டல்லாக மாறிட்டாங்க, கருப்பாக இருந்தவங்க நிறம் இன்னும் கருப்பாக மாறினா நிறைய மகர ராசிக்காரங்க இருக்காங்க. இது எல்லாமே சனி பகவானால் நடக்கிறதாங்க. ஏன்னா சனி பகவான் இருள் கிரகம், இருட்டுக்கு உண்டான கிரகம் சனி. ஆழமான இருட்டு வந்து பார்த்திங்கன்னா ராகு, சரிங்களா. ஆனால் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருள் கிரகம். அப்போ இந்த இருள் தன்மை, அந்த மந்தத்தன்மை, அந்த நிதானம், அந்த சோம்பேறித்தன்மை எல்லாம் உங்களுக்கு இந்த 2.5-3 வருஷம் இருந்தது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஜனவரியிலேருந்தே பாருங்கள், 2023 ஜனவரி மாதத்திலிருந்தே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பரவாயில்லைங்க சார், ஜனவரியிலேருந்து ஓரளவுக்கு சேஞ்சஸ் தெரியுது, சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது, பரவாயில்ல, லைஃப் கொஞ்சம் மாறுற மாதிரி தெரியுதுன்னு நிறைய மகர ராசிக்காரங்க சொன்னீங்க. 2023 ஜனவரியிலேருந்து ஒரு சில பேர் அப்படியே வெளியே வந்திருக்கீங்க பிரச்சனையிலேருந்து. ஆனால் இந்த பாதசனி என்ன பண்ணணும்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்குது. பாதசனி நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்குங்க. இந்த பாதசனின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா 7.5 சனியோட கடைசி பகுதி, இறுதி கட்டம் இது உங்களுக்கு. 7.5 சனியோட கடைசி பகுதி. நீ அடுத்த 30 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு 7.5 சனி வரும், சரிங்களா. நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்களோ, என்ன வயதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நடக்கும், சரிங்களா. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் பாருங்கள், இளம் வயது இருக்கவங்கள, இளம் பருவத்தில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியரு, லவ் பண்ணி ஏமாந்தீங்க, படிப்பு சரியாக சுத்தமாக ஏற கிடையாது, ஞாபகம் மறதியாக இருந்துச்சு. 30 வயசுக்கு மேலே, 35 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பிஸ்னஸில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, சொந்த வாழ்க்கையில் பிரச்சனை அப்படி இருந்தது. 55 வயசுக்கு மேலே இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளை பற்றி, பிள்ளைகளை பற்றி நிறைய பிரச்சனை உங்களுக்கு. குழந்தைகளை படிக்க வைக்க முடியல, செட்டில் பண்ண முடியல, குழந்தைகளை நம்ம வந்து நல்லபடியாக நம்ம கொண்டு போக முடியல, லைஃப் அவங்களுக்கு தேவையானதை நம்ம பண்ண முடியலன்னு ஒரு ஏக்கத்தில் இருந்தீங்க. ஆனால் இந்த காலகட்டம் பாருங்கள், இந்த பாதசனி பெருசாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது, சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்க தான் செய்யும். 100% பிரச்சனைன்றது 2025 நீங்கள் மார்ச் ஏப்ரலெல்லாம் வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச 7.5 சனி கம்ப்ளீட்டாக விலகிடும் உங்களுக்கு. இப்போ போன காலகட்டமெல்லாம் பாருங்கள், தனுசு ராசினியர்கள் வெளியே வந்தாங்க, 7.5 சனியிலேருந்து வெளியே வந்தாங்க. இதே மாதிரி உங்களோட லைஃப்பும் மாறும். சனி பகவான் அப்படியே ஒவ்வொரு ராசியும் அப்படியே பிடிப்பார். அப்படியே தனுசு ராசிக்கு போன இதுக்கும் தனுசு ராசி இருந்தது, இப்போ மகர ராசிக்கு ஜென்மசனி விலகிருச்சு, நீ அடுத்தது கும்பராசிக்கு ஜென்மசனி நடந்துட்டுருக்கு, நீ அடுத்து மீன ராசிக்கு வரும், அப்படியே ஒவ்வொரு ராசிக்கும் மாறும் அப்படி. அப்போ அந்த பழைய வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட வேண்டாம். இந்த பாதசனி வந்து பெருசாக பாதிப்பு கொடுக்காது, சரிங்களா. பாதசனி வந்து நிச்சயமாக வந்து பாதகத்தை பண்ணாது, சரிங்களா. அதனால் கவலைப்படாதீங்க. இந்த பாதசனி
உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த பாத சனின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கிறனால பணம் வரக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு. சரிங்களா? ஆனால் என்ன விஷயம்னா, நீங்கள் வெளியே எங்கேயும் பணத்தை கொடுத்து மாட்டிடாதீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்து முடிவெடுங்க. தெளிவாக பார்த்து முடிவெடுங்க. யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க ஒரு சில பேர். முதலீடு போடலாம். முதலீடு ஒரு அளவாக முதலீடு போட்டு உங்கள் வருமானத்தை பெருக்க முடியும். பிஸ்னஸை விரிவாக செய்ய முடியும், பெருசுப்படுத்த முடியும் உங்களால். சரிங்களா? அதனால் கவலையே பட வேண்டாம். இந்த பாத சனி பெருசாக பாதிப்பு இருக்காது. பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த 2ல் இருக்க சனி என்ன பண்ணுவார்னா, வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும். ஃபுட் பாய்சன் வரும் ஒரு சில பேருக்கு, ஃபுட் அலர்ஜி வரும். உணவு கரெக்டாக சாப்பிடுங்க. பழைய உணவு கெட்டு போனதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளியே உணவு கொஞ்சம் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. ஏன்னா 2ல் சனியோ இல்லை ராகுவோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சன் கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைங்க வரதாங்க செய்யும். பாத சனியில் சின்ன குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலே ஒரு சில பேருக்கு பிரச்சனையாகுது. வேலை செய்கிற இடத்துல கூட ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கீங்க. வீட்டுக்கு வந்தாலே ஐயோ வீட்டுக்கு வந்துட்டோமோ பிரச்சனையாயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் இருக்கீங்க. அதனால் சின்ன கருத்து வேறுபாடு வரும். யாரோ ஒருத்தர் நம்ம நிலைமை இப்படி தான், நம்ம நேரம் இப்படி தான் போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சரிங்களா? பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த பாதசனி என்ன பண்ணும்? பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி அவங்ககிட்ட சில பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருங்க. இதை தான் பண்ணும் சனி. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. அந்த மன அழுத்தம் இருந்துச்சு பார்த்தீங்களா, 2021, 22, 23 அந்த மன அழுத்தம் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். இந்த பாத சனி உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ராசிக்கு வந்து பாருங்கள் 3ல் ராகு வந்துட்டார். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அவர் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருவார். இந்த வருஷம் நல்ல வருஷங்க. இந்த பாதசனி வந்து பெருசாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த போகிறது கிடையாது. பாதசனி நல்லா தான் பண்ணும். உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டுன்னு சொல்லிடலாம். விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லிடலாம். உங்கள் வாழ்க்கை மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், வாழ்க்கை தலைகீழாக மாறும். உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் போடும். மே மாதம் ஆரம்பத்துலலாம் பாருங்கள் குரு பயிற்சி நடக்கும். 2024 குரு பயிற்சி நடக்கும். உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் போடும். இருட்டுக்கள் இருந்தீங்க, தத்தளிச்சுட்டு இருந்தீங்க, நரக வாழ்க்கையில் இருந்தீங்க, ஒரு மனவேதனையோடு இருந்தீங்க, வலி வேதனையோடு இருந்தீங்க, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்குன்னு சொல்லிடலாம். சரிங்களா? 2025லலாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 7.5 சனி முடியும். ஆனால் இந்த பாத சனி பெருசாக உங்களுக்கு பாதிப்பு நிச்சயமாக ஏற்படுத்தாதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகங்களோட தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்கள். நல்ல தசாபுத்தியா, 6ஆம் அதிபதியா, 8ஆம் அதிபதியா, லக்னத்துக்கு திரிகோணாதிபதிகள் தசாபுத்தியா, லக்னத்துக்கு கேந்திராதிபதி தசாபுத்தியா, அதாவது 1, 5, 9, 1, 4, 7, 10 அல்லது 2, 11ஆம் அதிபதி தசாபுத்தியா, இல்லை மாரகாதிபதி பாதகாதிபதி தசாபுத்தி நடந்தால் ஓகே தான் உங்களுக்கு. அது என்ன கிரகங்களோட காம்பினேஷனில் சேர்ந்துருக்கு, என்ன கிரகங்களால் பார்க்கப்பட்டிருக்கு, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஆனால் பழைய அந்த வாழ்க்கை உங்களுக்கு வரவே வராது. சரிங்களா? ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. எந்தளவுக்கு கஷ்டப்படக்கூடாது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்க. அந்த கசப்பான ஒரு வாழ்க்கை இனி திரும்பி வர போகிறதே கிடையாது, திரும்பி வரவும் வராது. அதனால் கவலையப்படாதீங்க. சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, என்ன கிரகங்கள் வழி நடத்துது, என்ன கிரகங்களோட கண்ட்ரோலில் வந்து நீங்கள் இருக்கீங்க, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, அந்த கிரகங்கள் என்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது, இது எல்லாமே ஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் தசாபுத்தி என்ன கிரகங்கள் அமர்ந்திருக்கு, என்ன கிரகங்களோட சேர்ந்துருக்கு பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகம் பார்த்து, தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் லைஃப் இனிமேல் மகர ராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும். இந்த பாத சனியிலையும் உங்களுக்கு நல்ல கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் 100% நல்லா தான் நடக்கும். கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அப்போ உங்களுக்கு யோகமான தசாபுத்தியா, அவயோக கிரகங்களோட தசாபுத்தியா, இதெல்லாம் பாருங்கள். நன்மையா தீமையா அதெல்லாம் பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க போட்டிங்கன்னா பார்த்துக்குங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி போகும், இனிமேல் எப்படி மாறும், அதாவது உங்கள் லைஃப் மாறுமா மாறாதா, இல்லை இதே நிலைமையில் இருப்பீங்களா, எந்தெந்த வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன காலகட்டங்களில் என்னென்ன நடக்கும், என்னென்ன சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும், என்னென்ன நடக்காது, யார் யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க, யார் வந்து பார்த்திங்கன்னா என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வராது, என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு பகையாக இருப்பாங்க, இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்தி நடக்கக்கூடிய தசாபுத்தி, லக்னம், லக்னாதிபதி நிலைமை, ராசிநாதன் சனியோட நிலைமை, இதெல்லாம் வச்சு பார்த்தா 100% நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்காது, பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க நம்ம. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி.
வணக்கம்.